இந்திய அணியின் ஒரு நாள் மற்றும் டெஸ்ட் அணியின் கேப்டனாக செயல்படுபவர் ரோஹித் சர்மா. கடந்த ஆண்டுகள்ல இறுதியில இருந்து இவரது கேப்டன்ஷிப் மற்றும் பேட்டிங் மோசமாக அமைந்தது. குறிப்பாக ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடரில் இருந்தும் ஃபார்ம் இல்லாத காரணத்தால கடைசி டெஸ்ட்ல தாமாகவே வெளியேறினார். இதனால் இவர் மீது பல்வேறு விமர்சனங்கள் எழுந்தன. ஒரு கட்டத்தில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடருடன் ரோஹித் ஓய்வு அறிவித்து விடுவார் என தகவல்கள் வேகமாக பரவியது. இதனை அடுத்து இந்த கருத்துக்கு ரோஹித் சர்மா முற்றுப்புள்ளியும் வைத்தார். எனது ஓய்வை அறிவிப்பை நான் தான் முடிவு செய்வேன் என திட்டவட்டமாக கூறினார். இந்திய அணியின் பேட்டிங் பெரிய அளவில் தாக்கத்தை வெளிப்படுத்தாத நிலையில் அனைத்து இந்திய வீரர்களும் உள்ளூர் போட்டியில் விளையாட வேண்டும் என பிசிசிஐ அறிவித்தது. இதனை அடுத்து அனைத்து வீரர்களும் ரஞ்சி டிராபியில் விளையாடினாங்க. அந்த வகையில் மும்பை அணிக்காக களமிறங்கிய ரோஹித் சர்மா மீண்டும் மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். இதனால் மீண்டும் அவர் மீது விமர்சனங்கள் எழுந்தது. மேலும் அவர் ஓய்வு அறிவிக்க உள்ளார் என பல்வேறு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் ரோஹித் சர்மாவுக்கு 15 வயது சிறுவன் கடிதம் ஒன்று எழுதியிருக்கிறாரு. அதில் சமீப காலங்களில் நீங்கள் நன்றாக விளையாடாததை பொருட்படுத்த வேண்டாம். வெறுப்பவர்கள் வெறுக்கத்தான் செய்வாங்க. ஆனால் உங்களின் தலைமை பண்பு சிறப்பாக உள்ளது. தயவு செய்து ஓய்வு அறிவித்து விடாதீர்கள். நான் கிரிக்கெட் பார்ப்பதற்கு காரணமே நீங்கள் தான். இவ்வாறு அந்த சிறுவன் கூறியிருக்கிறாரு.